அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ் பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 5 கிராம் கிராம்பு, 5 கிராம் ஏலக்காய், 4 பட்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். 2 பிரியாணி லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1.25 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 3 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்துட்டு காரத்துக்கு 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 800 கிராம் தக்காளி ஆட் பண்ணுறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு நான் 3 துண்டு வஞ்சர மீன் நல்லா ஃப்ரை பண்ண மீனில் முள் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலாவில் வந்துட்டு அந்த மீனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி இருக்கும். அதனால் நம்ம இந்த 3 துண்டு மீன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பிரியாணி மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு 2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பிரியாணி ஃபிஷ் பிரியாணிக்கு வந்துட்டு தயிர் ஆட் பண்ண மாட்டோம், வெறும் லெமன் ஜூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. இப்போ இதில் 1/2 கட்டு புதினா, கையளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்துருச்சுல்ல. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மசாலா கொதிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதில் இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதித்ததும் அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ரைஸ் வடித்து நம்ம எடுத்துக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதில் 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 பட்டை, கொஞ்சமாக புதினா, அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரைஸ் அப்போ தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும், அதனால் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி தண்ணி கொதித்து வந்ததும் நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். 20 மினிட்ஸ் பிஃபோரே ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ரைஸ் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு 80% வேகும் போதே நம்ம வடித்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு மேலே பிரியாணி மசாலாவை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ரைஸ் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம ரைஸு மசாலா அதே மாதிரியே லேயர் ஃபார்ம் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மீன் பிரியாணி மசாலாவை போட்டுட்டு மேலே ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே இன்னொரு லேயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வஞ்சர மீன், அதை வந்துட்டு 1 by 1 அப்படியே அடுக்கி வச்சிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அது மேலேயும் மசாலாவை போட்டுட்டு
நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே தம் விட்டுடலாம். நம்ம ஒரு 15 மினிட்ஸ் தம் விட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.